ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைவின் கதை நேரத்தில் இன்றைக்கி நம்ம மயிலின் மனது குட்டி கதையை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் சைவின் கதை நேரத்தை கேட்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய குட்டி குட்டி கதைகள் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க, மயிலின் மனது. பாலபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான நாட்டில் ஒரு அடர்ந்த காடு இருந்துதான். அந்த காட்டில் ஒரு அழகான மயில் வாழ்ந்து வந்ததாம். அந்த மயிலோட அழகை பார்த்து மற்ற மிருகங்கள் பிரமிச்சாலும் எந்த மிருகங்களும் அந்த மயிலோட பேசவோ நட்பு பாராட்டவோ விரும்பலை. இவ்வளோ அழகாக இருக்கா, கண்டிப்பாக கர்வம் பிடிச்சவளா திமிர் பிடிச்சவளா தான் இருப்பாள், இவகிட்ட பேசி நம்ம அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா மிருகங்களும் பறவைகளும் அந்த மயிலை விட்டு விலகியே இருந்ததாம். ஏன் என்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி நான் என்ன தான் பண்ணினேன், என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு மயில் வருத்தப்பட்டு தனிமையில் வாழ்ந்தாலும் மற்ற மிருகங்கள் பறவைகள் மேலே அதனுடைய அன்பும் கருணையும் கொஞ்சம் கூட மாறலையாம். அந்த மயில் வாழ்ந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி தன் குடும்பத்தோட வசித்து வந்ததாம். அந்த சிட்டுக்குருவிக்கு அப்போ தான் நிறைய குட்டி குட்டி குஞ்சுகள் பிறந்திருந்துதான். அந்த சிட்டுக்குருவி கூட பக்கத்து வீட்டு மயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லையா. அகம்பாவம் பிடிச்சவளாக இருப்பாள், அழகின்னு நினப்பு, இவகிட்ட போய் யார் பேசுறது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த சிட்டுக்குருவியும் விலகியே இருந்துதான். கோடைக்காலம் முடிஞ்சு குளிர்காலம் வந்தது. சிட்டுக்குருவின் குஞ்சுகள் குளிரில் நடுங்கி விடவெடுத்து தான் தன்னுடைய சின்ன குஞ்சுகளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்களான்னு அந்த சிட்டுக்குருவி கதறி துடிச்சதாம். தங்கங்களா, குளிரில் எப்படி நடுங்குறீங்களேம்மா, உங்களை யார் காப்பாற்றுவா? இதை கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மயில் சிட்டுக்குருவி தாங்கிட்ட உதவி கேட்கலனாலும் தன்னுடைய ரெக்கைகளை பிச்சு அந்த குருவி குஞ்சுகளுக்கு கதகதப்பாக போர்த்தி அந்த குருவி குஞ்சுகளை காப்பாற்றுச்சான். தான் கேட்காமையே உதவி செஞ்ச மயிலோட மனசு அந்த குருவிக்கு புரிஞ்சுதான், மற்ற மிருகங்களுக்கும் புரிஞ்சுதான். ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்காங்க, உருவத்தை வச்சு அவங்களுடைய குணத்தை நம்ம எடை போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அந்த குருவி மட்டும் இல்லாமல் மற்ற விலங்குகளும் பறவைகளும் தெரிஞ்சுக்கிச்சான். அதுக்கு பிறகு எல்லா விலங்குகளும் பறவைகளும் அந்த மயிலோட ஃப்ரெண்டாக நட்பு பாராட்டி இருக்க ஆரம்பித்தாங்களாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உருவத்தை பார்த்து குணத்தை எடை போடாதீங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க. தொடர்ந்து கதைகள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Thanks friend, good day.